உலகத்துல இந்தியா அளவுக்கு பழமையான நாடுகள்னு பார்த்தா விரல் விட்டு எண்ற அளவுக்கு தான் இருக்கு. இப்பேற்பட்ட பழமையான நாகரிகத்துல பல மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து மௌரியர்கள், முகலாயர்கள், சோழர்கள்னு நம்ம இந்தியாவோட முழு 5000 வருஷ வரலாறையும் இன்னைக்கு ஒரே வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் சாப்டர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து நதிக்கரை பக்கத்துல ஹரப்பா, மொகஞ்சதாரோன்னு 2 சூப்பர் நகரங்கள் இருந்தது. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இன்னைக்கு சென்னை, பெங்களூர்ல கூட மழை வந்தா தண்ணி தேங்குது. ஆனா அன்னைக்கே ஸ்ட்ரைட் ரோடுகள், அண்டர் கிரவுண்ட் சாக்கடை சிஸ்டம், தானியம் சேமிக்க குடோன், ஸ்விம்மிங் பூல்னு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இவங்க யார் கூடயும் சண்டை போடாம அமைதியா பிசினஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆத்துல தண்ணி வத்தி போனதாலையும் வெதர் மாறினதாலையும் மக்கள் மெல்ல மெல்ல வேற இடத்துக்கு நகர ஆரம்பிச்சாங்க. சிந்துவெளி மக்கள் பிரிஞ்சு போனதும் வட இந்தியாவுல கங்கை நதி கரையில புது வாழ்க்கை தொடங்குது. இதைத்தான் வேத காலம்னு சொல்றோம். இதை எப்படி புரிய வைக்கலாம்னா, ஒரு சின்ன ஊர்ல வெறும் 10 குடும்பம் வாழ்ந்த நிலைமை மாறி மெல்ல மெல்ல மக்கள் தொகை அதிகமாகி பெரிய பெரிய மாவட்டங்கள் உருவான மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்கதான் இரும்போட பயன்பாடு உள்ள வருது. இரும்பு வந்ததும் காடுகளை வெட்டி விவசாயம் பண்றாங்க. பிசினஸ் பெரிய அளவுல வளருது. அடுத்து வந்ததுதான் மௌரிய பேரரசு. இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டை தவிர மொத்த இந்தியாவையும் ஒரே கண்ட்ரோல்ல கொண்டு வந்த முதல் பேரரசு மௌரிய பேரரசு தான். இதன் பின்னணியில் இருந்தது சாணக்கியர் என்ற ஒரு சாதாரண ஆசான். அவர் கை தூக்கி விட்ட வீரன் தான் சந்திரகுப்த மௌரியர். ஆனா இந்த மௌரிய வரலாற்றோட உண்மையான திருப்பு முனை சந்திரகுப்தரோட பேரன் மாமன்னர் அசோகர் தான். கலிங்க போர்ல லட்சக்கணக்கான மக்கள் ரத்த வெள்ளத்துல மிதந்ததை பார்த்த அசோகர் மனசு உடைஞ்சு போய் ஆயுதத்தை கீழே போட்டாரு. வாளால் வெல்வது வெற்றி இல்ல, அன்பால் வெல்வதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு உணர்ந்து புத்த மதத்துக்கு மாறினாரு. மௌரிய பேரரசு நமக்கு கொடுத்த மிக முக்கியமான பொக்கிஷங்கள் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம இந்திய கொடியில் இருக்கிற 24 ஆரங்கள் கொண்ட சக்கரமும் நம்ம தேசிய முத்திரையான 4 சிங்கங்களும் அசோகர் செதுக்கின தூண்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான். அடுத்து பார்க்க போறது குப்தா பேரரசு. இந்த காலகட்டத்தை தான் இந்தியாவோட கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, உலகத்துக்கே 0 என்ற நம்பரை தந்த ஆரியபட்டர் வாழ்ந்தது இந்த காலத்துலதான். பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருதுன்னு அன்றைக்கே சொன்னாரு. மருத்துவர் சூஸ்ருதா அன்னைக்கே மனித உடலை அறுவை சிகிச்சை, சர்க்கரி பண்ற அளவுக்கு அறிவியல்ல அட்வான்ஸ்டா இருந்தாங்க. அது மட்டுமா, உலகத்தின் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியான நலந்தா யூனிவர்சிட்டி இங்க தான் இயங்குச்சு. உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டில இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து படிச்சாங்க. கலை, இலக்கியம், அறிவியல்னு எல்லாத்துலயும் டாப் நாச்சா இருந்ததால தான் இந்த காலகட்டத்தை இந்திய வரலாற்றோட பொற்காலம்னு கொண்டாடுறோம். இப்போ நாம தெற்கு நோக்கி வரப்போறோம். இது நம்ம ரத்தத்துல ஊறிய தமிழ் மண்ணோட பிரம்மாண்ட வரலாறு. வடக்குல பேரரசுகள் மாறினாலும் தெற்கே பல்லாயிரம் வருஷமா அசையாமல் நின்னு கெத்து காட்டியவங்க நம்ம மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள். முக்கியமா சோழர்களை பத்தி பார்க்கலாம். கடல் வழியா போய் வெளிநாடுகளை கைப்பற்றி உலக வர்த்தகத்தையே தன் கைக்குள்ள வச்சிருந்தவங்க தான் சோழர்கள். இதை ஆரம்பிச்சு வச்சது ராஜராஜ சோழன். தென்னிந்தியா முழுவதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இலங்கையை கைப்பற்றி சோழ கொடியை பறக்க விட்டாரு. அவருக்கு அப்புறம் வந்த அவர் மகன் ராஜேந்திர சோழன் ஒருபடி மேல போனாரு. வட இந்தியா மேல படையெடுத்து போய் கங்கை வரைக்கும் ஜெயிச்சு கங்கை கொண்ட சோழன்னு பட்டம் வாங்கி கெத்து காட்டினாரு. ஆனா சோழர்களோட உண்மையான மாஸ் சம்பவம் அவங்களோட கடற்படை தான். 1000 வருஷங்களுக்கு முன்பே அதிநவீன போர்க்கப்பல்களை கட்டி கடற்படைக்குன்னு தனி பிரிவையே வச்சிருந்தாங்க. மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து பகுதிகளை ஆட்சி பண்ணின ஸ்ரீவிஜய பேரரசை தோற்கடிச்சு கடாரம் கொண்டான் ஆனாரு ராஜேந்திர சோழன். வங்காள விரிகுடா கடலையே சோழர்களின் ஏரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு கடல் முழுக்க அவங்க தான் ராஜா. இதனால சீனா வரைக்கும் தமிழ் வணிகர்கள் அச்சமில்லாம வர்த்தகம் பண்ணினாங்க. தென்கிழக்கு ஆசியாவில் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் கலாச்சாரத்தோட தாக்கம் இருக்குன்னா அதுக்கு சோழர்களோட இந்த கடல் ஆதிக்கம் தான் காரணம். கடலையும் ஜெயிச்சு நிலத்தையும் ஜெயிச்சு உலக வரலாற்றிலேயே மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த மாபெரும் தமிழ் பேரரசு சோழ பேரரசு. 300 வருஷத்துக்கும் மேல வட இந்தியாவை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த டெல்லி சுல்தான்கள் பத்தி பார்க்கலாம். மொத்தம் 5 கூட்டங்கள் டெல்லியை ஆண்டாங்க. அதுல முதல்ல அடிமையா இருந்து ராஜாவான குதுபுதீன் ஐபக் புகழ்பெற்ற குதுப்பினாரை கட்டுனாரு. இவரோட பொண்ணு ரசியா சுல்தானா தான் இந்தியாவோட முதல் பெண் ராஜா. அடுத்து வந்த அலாவுதீன் கல்ஜி செம கொடூரமான ராஜாவா இருந்தாலும் இந்தியா மேல படையெடுத்து வந்த பயங்கரமான மங்கோலியர்களை வெட்டி விரட்டினாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்த முகமது பின் துக்ளக் பண்ணினதுதான் பெரிய காமெடி. தலைநகர டெல்லியில இருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி மாத்தி நடுவழியில பாதி மக்களை சாகடிச்சு அப்புறம் ஐயோ வேணாம்னு திரும்ப டெல்லிக்கே கூட்டிட்டு வந்து வரலாற்றோட லூசு ராஜான்னு பேர் வாங்கினாரு. கடைசியா இந்த சுல்தான்களின் காலம்தான் பின்னால முகலாயர்கள் இந்தியாவுக்குள் வர பெரிய வழியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. 1526ல பாபர் என்ற மன்னன் பீரங்கிகளை பயன்படுத்தி டெல்லியை கைப்பற்றார். முகலாய பேரரசு தொடங்குது. அக்பர் ஆட்சியை விரிவுபடுத்துறார். ஷாஜகான் காதலின் சின்னமான தாஜ்மஹால் மற்றும் டெல்லி செங்கோட்டையை கற்றார். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? முகலாயர்கள் ஆளும்போது உலகத்தோட மொத்த வெல்த்ல 25% இந்தியா கிட்ட தான் இருந்தது. ஆனா
அவுரங்கசீப் காலத்துல அடக்குமுறை அதிகமாகுது. அப்போதான் மேற்கே ஒரு சிங்கம் போர்க்களத்துல குதிக்குது. சத்ரபதி சிவாஜி முகலாயர்களின் மாபெரும் பேரரசையே எதிர்த்து நின்று இந்தியா முழுவதும் தங்களோட கொடியை பறக்கவிட்ட மாசான வரலாறு தான் மராத்திய பேரரசு. இதை ஸ்டார்ட் பண்ணினது நம்ம சத்ரபதி சிவாஜி. முகலாய ராஜா அவுரங்கசீப் எவ்வளவு பெரிய படையை அனுப்பிச்சாலும் சிவாஜி தன்னோட கரில்லா போர் முறை, மலைகள்ல ஒளிஞ்சிருந்து திடீர்னு தாக்கிட்டு ஓடுற டாக்டிக்ஸ் மூலமா அவங்கள ஓட ஓட விரட்டுனாரு. குறிப்பா பாஜிராவ் காலத்துல மராத்தியர்கள் டெல்லி வரைக்கும் போய் விட இந்தியா முழுவதையும் தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு முகலாய பேரரசு காலியானதுக்கும் இந்தியாவில மராத்திய ஆட்சி பெருசா வளர்ந்ததுக்கும் இவங்க தான் மெயின் ரீசன். கடைசியில பிரிட்டிஷ்காரனுங்க இந்தியாவுக்குள்ள வந்தப்போ அவங்களுக்கு பயங்கர பிரச்சனை கொடுத்து போராடினதும் நம்ம மராத்தியர்கள் தான். அடுத்து பார்க்க போறது பிரிட்டிஷ் எம்பையர். 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒரு பிரைவேட் கம்பெனியா தான் இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்தானுங்க. ஆரம்பத்துல சும்மா வாசனை பொருட்கள், துணி வியாபாரம் பண்ணானுங்க. ஆனா நம்ம ஊரு ராஜாக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு இவனுங்களை ஈஸியா ஏமாத்தலாம்னு பிளான் போட்டானுங்க. 1757 பிளாசி போர்ல ஜெயிச்சு மெல்ல மெல்ல வரி வசூலிக்கிற உரிமையை வாங்கி கடைசியில நம்ம ஊரு ராஜாக்களையே அவனுங்களுக்கு வேலைக்காரங்களா மாத்துனானுங்க. நம்ம நாட்டோட செல்வத்தை எல்லாம் சுரண்டி லண்டனுக்கு கொண்டு போனாங்க. பஞ்சத்துல லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிஞ்சாங்க. 1857 மக்கள் பெருசா எதிர்த்து போராடினதும் பயந்து போன இங்கிலாந்து அரசாங்கம் அந்த பிரைவேட் கம்பெனியை தூக்கிட்டு இங்கிலாந்து ராணியே நேரடியா இந்தியாவை ஆள ஆரம்பிச்சாங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இங்கிலாந்து நாட்டோட பொருளாதாரம் பயங்கரமா அடிவாங்குச்சு. அவனுங்களால சொந்த நாட்டையே காப்பாற்ற முடியாதப்போ இந்தியாவை மேற்கொண்டு ஆள முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான மக்கள் வீதியில இறங்குனாங்க. நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தின் மிரட்டல், காந்தியின் மக்கள் போராட்டம், கடைசியில வெள்ளைக்காரன் வேறு வழியே இல்லாம 1947 இந்தியாவை விட்டு ஓடிட்டானுங்க. போகும்போது இந்தியாவை 2ஆ பிரிச்சு வச்சுட்டு போயிட்டானுங்க. சுதந்திரம் கிடைச்சப்போ இந்தியா நாடெல்லாம் இல்ல, இது சில வருஷத்துல துண்டு துண்டா சிதறி போகும்னு உலக நாடுகள் கேலி செஞ்சாங்க. ஆனா சர்தார் வல்லபாய் படேல் 500க்கும் மேற்பட்ட நிலங்களை ஒரே இந்தியாவா இணைச்சாரு. அம்பேத்கர் நமக்கு உலகின் மிகச்சிறந்த அரசியலமைப்பை தந்தாரு. இன்னைக்கு 2026 நிமிர்ந்து பாருங்க மக்களே. இந்தியா இன்றைக்கு உலகத்தின் முன்னணி பொருளாதார சக்தி. விண்வெளி ஆய்விலும் டிஜிட்டல் பரிவர்த்தனையிலும் உலகத்துக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு கெத்தா நிக்குது. இவ்வளவு தூரம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.